So hello everyone, welcome to a new video. இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா BSFல இருந்து ஒரு புது ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கு. இதுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களா அப்படின்றத இந்த வீடியோல கம்ப்ளீட்லி பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனல்ல புதுசா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி ஆளுங்க போட்டுக்கோங்க. Government of India, Ministry of Home Affairs, Director of General Border Security Forces, ஓகேங்களா. BSFல இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இதுதான் வரும். BSF ஏர் விங்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டபிள், ட்ரேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா லைன் பை லைனா வரும், ஓகேங்களா. இதுல என்னென்ன போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களா, என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே இந்த வீடியோல ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம். Advertisement for recruitment, direct recruitment of Group C post. இது direct Group C post, ஓகேங்களா. Group B and C, combatized, non-gazetted, non-ministerial BSF engineering setup for year 2024. இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் மெக்கானிக், அது டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், ஓகேங்களா. இதில் ரோட்டரி விங்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை ஃபிக்ஸ்டு விங்குன்னு சொல்லுவாங்க. ரோட்டரி விங்கு அப்படின்னா மெக்கானிக்கல் இன் ஏர் ஃப்ரேம் இன்ஜின். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவலிங்க், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேடியோ ரேட்டார். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு விங்கில் மெக்கானிக்கல், அப்புறம் அஃபோனிக், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்னென்ன இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் ஓப்பன் ஆகலை, ஓகேங்களா. இது அஃபிஷியல் வெப்சைட் ஆனால் bsf.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள தான் அதாவது ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கான அப்ளிகேஷன் டேட் 16th மார்ச் சொல்லியிருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்ததும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் நோட்டீஸ்க்கான பிடிஎஃப் நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக், அது டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது குரூப் பி போஸ்ட்டில் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ ஒர்க்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல். அதுக்கப்புறம் குரூப் சி போஸ்ட்டில் பிளம்பரு, கார்பெண்டர், அப்புறம் கான்ஸ்டபிள் ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர், கான்ஸ்டபிள் ஜெனரேட்டர் மெக்கானிக்கல், கான்ஸ்டபிள் லைன்மேன். இதுக்கு எவ்வளோ வேக்கண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான பே லெவல் சேலரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3 year diploma in relevant trade by the Director General, Civil Affiliation of our Group X diploma issued by the Indian Air Force, from preferably 2 year of relevant aviation experience after completing of diploma courses. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த relevant tradeல நீங்கள் diploma 3 years முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக்கலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 3 year diploma for the diploma in general civil aviation of telecommunication or electronic engineering, Group X radio diploma issued by the Indian Air Force, அப்புறம் preferably 2 year experience in maintenance or overhandling communication of navigation of equipment fitted in the aircraft or helicopter at border security forces. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஸ்டோர்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது தான், வித் சயின்ஸ் சப்ஜெக்டோடு இருக்கணும். Must have a 2 year work experience in a store, warehouse, in any government public sector undertaking or autonomous organization or any company or private from the or institutions. Working knowledge in computer or having a prior association experience in a preferable. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த கான்ஸ்டபிள் ஸ்டோருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு 10th முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒர்க் வேர் ஹவுஸில், அதுக்கப்புறம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்படின்ற ஸ்டோர் பண்ணால் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள், கார்பெண்டருக்கு, ஹெட் கான்ஸ்டபிள், பிளம்பருக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 10th + ஐடிஐ இந்த ரெலவெண்ட் ட்ரெயிலும் நீங்கள் முடிச்சிருந்தா தான் எலிஜிபிள், ஓகேங்களா. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்ததும் இதான தெளிவான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் நீங்கள் அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். அண்ட் ரேடியோ மெக்கானிக் பார்த்தீங்க அப்படின்னா 28 வயசு அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிள் ஸ்டோர்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16th மார்ச் இல்லை அப்படின்னா 15th மார்ச்சே எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த டேட்டில் வந்தால் நான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்ததும் இதுக்கான அப்டேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வரப்போகுது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 வரும். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மெட்டீரியல் பை பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டார்கெட் இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்மை பற்றின டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில், அதுக்கப்புறம் கொரோனா பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா கூட 10th கொரோனா பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா கூட ஜிடிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணாதவங்க 22 மார்ச்சுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் இருக்குது. உங்களுக்கான எக்ஸாம் டேட் 22 ஏப்ரலில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் இருக்க போகுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே இந்த பிளேலிஸ்ட் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்க, ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.